இன்னையோட ஆர்சிபி ஜெயிச்சு 6 நாள் ஆச்சு. ஸோ யா, வெல்கம் டு தி நேதாஜி கட். கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்தேன், அதனால வீடியோஸ் பெருசாக வரல. அண்ட் ஆல்சோ வி ஆர் பிளானிங் ஃபார் ஒன் செப்பரேட் சீரீஸ், கான்வர்சேஷனல் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறோம். விச் இஸ் இந்த யூபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க அண்ட் ஆல்சோ இந்த அத்லெட், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு லெட்ஸ் கெட் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பிகாஸ் ரேதர் தென் இந்த மாதிரி ஒரு லேமா இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, லேமா மீன்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு ட்ரெண்ட் ஆகணும்னே சிலர் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிறைய பேர் இருப்பாங்க, இந்த பொண்ணுங்களே கூட கொஞ்சம் எக்ஸ்போஸ் ட்ரெஸ் பண்ணால் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு, பசங்களுமே கூட கொஞ்சம் கிராக்கியாக பேசினா ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இல்லாமல் ஒய் நாட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஆளுங்களா கூப்பிட்டு வந்தா என்ன அப்படின்ற லாஜிக்கில் ஒரு ட்ரை பண்ணோம். கான்வர்சேஷனல் சீரீஸ்னு வில் பி சூன். இந்த வீடியோ வந்துடும். அண்ட் இந்த ப்ரோமோ நான் இப்போ லான்ச் பண்ணோம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பெருசாக அதில் ரீச் இருக்கான்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம சேனல் ஸ்போர்ட்ஸ் சேனல், அவங்க இப்படி ரீச் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதான். தேர்ட் செம் வரும்போது 4 அரியர் கையில் இருந்துச்சு. அப்போ அந்த 4 அரியரை வச்சுட்டு என்னடா வாழ்க்கைக்குள்ளே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, சரி ஏதாவது பண்ணி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த ஞானோதயம் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினது இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வெரி ஷாக். இவன் எப்படா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கணுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். பையனுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. நான் எந்த இடத்துலையும் சும்மா இல்லை. அட் எனி கிவன் டைம் ஐ வாஸ் ஏர்னிங் சம்திங். பட் அந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்ககிட்ட யூபிஎஸ்சி படிக்க போறீங்க, அது நீ முன்னே படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 4 வருஷம் கழிச்சு தானா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் வீட்டில். பிரிட்டிஷ் அவன் வேணவே வேணான்னு நினைச்சான், இந்தியன்ஸே வரக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு எக்ஸாம் வச்சான். அந்த எக்ஸாம்லையும் போயிருக்கு. அந்த ட்ரெடிஷன் தான் இப்போ வர யூபிஎஸ்சின்னு இருக்கு. ஸோ யூபிஎஸ்சி என்ன வேணாம்னு நினைச்சாலும், இஃப் ஐ ஆம் புஷிங் மை செல்ஃப் டு அ பாயிண்ட், தே cannot say no. Will not stop it because every month 1% வரணும் அப்படிங்கிற லாஜிக்கில் தான் ட்ரை பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஷேர் டு த பர்சன்ஸ் ஹூ ஆக்சுவலி ரெலவென்ட். உங்களுக்கு ஆக்சுவலி இது எப்படின்னா ஒரு போரிங்காலாம் இருக்காது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபன் கான்வர்சேஷன். அந்த ஃபன்னுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதாவது எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு 8 வருஷம் எப்படி இருந்திருக்கும். லைக் ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஃபீல் கூட முடியல. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எடிட்டிங்குமே அந்த மாதிரி தான் ஒர்க்கில் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் இட் அண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் 30 to 35 minutes நீங்கள் தாராளமாக தைரியமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். வேஸ்ட் ஆகாது. இட் வில் பி ஜாலி, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காதில் போட்டு கேட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான். இஃப் பாசிபிள் ஸ்பாட்டிஃபைல பண்ண முடிஞ்சதுன்னா லெட்ஸ் ட்ரை டு. பிகாஸ் நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 150 வியூஸ்க்காவது மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாட்டிஃபைலையும் ட்ரை பண்ணலான்ற லாஜிக்கில் தான் நான் இருக்கேன். லெட்ஸ் see வாட்ஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹேப்பன். நான் லாஸ்ட் 1 வீக்காக வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அது என்னென்னா, ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து கேன்சர், பிளட் கேன்சர். ஸோ அப்போ நான் பார்த்தது என்னன்னா, மேக் யுவர் ஹெல்த் ப்ரையாரிட்டி. பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போதே நிறைய பேர் அந்த கோவில் சுற்றி வரும்போது அவங்க அப்பாவுமே கூட சொல்லும் போது, என்ன எப்படியாவது இங்கிறது கூப்பிட்டு போயிடுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாமா. ஸோ சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம என்னதான் அவர் இத்தனைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பர்சன், ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ஆடி பண்ணாலுமே கடைசியில் நம்ம வந்து எப்படியாவது கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். அவங்க லைஃப் சேவிங்ஸ் ஃபுல்லாகவே அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை வந்து ஹெல்த் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். ஹெல்த் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி ஹெல்த்துமே சொல்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள பார்க்கவே முடியல, மூஞ்சே இல்லைன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படிதான், அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் மேக் ஒரு இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒன்று போட்டுருங்க. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் காசு இருக்குது நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அது எந்த இன்சூரன்ஸாக வேணாலும் இருக்கலாம். நான் இது ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடையாது, ஏன்னா எந்த இன்சூரன்ஸ் பேரும் சொல்லலை. ஜஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் யுவர் ஃபேமிலிஸ் ஹெல்த் பை டேக்கிங் அன் இன்சூரன்ஸ். அதுதான் ஒன்று. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், 2 மினிட்ஸ்க்கு நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? நமக்கு அது கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாம்பி அட்டாக் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது கர்நாடகாவில் நடக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நடந்தது ஹைதராபாத்தில், ஐ மீன் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்த மாதிரி இடத்துல நடந்துச்சு. ஒரு பயங்கரமான ஜாம்பி அட்டாக்கு, பயங்கரமாக இருந்துச்சு. பீப்புள் லாஸ்ட் த சிவிக் சென்ஸ் தான் இருந்துச்சு. எங்கிருந்து நீங்களா இருக்கீங்கன்னு இருக்கு. இன்ஃபேக்ட் எப்படி சொல்லலாம்னா, நான் எல்லாருமே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது இட்ஸ் wrong to talk or else நம்ம மற்றவங்களுக்கு திட்டுறதெல்லாம் தப்பு. அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி யோசிச்சு பாருங்க, விராட் கோலி டாக்ஸ் கட்டுவாரான்னு கூட தெரியாது இந்தியாவில். அப்படி கட்டினார்னா சூப்பர். அப்படி கட்டினார்னா யூகேக்கு அவர் கட்டுறாரா? கட்டலாம், கண்டிப்பாக கட்டுவார். ஏன்னா அங்கே வீட்டில் வச்சுருக்காருன்னா ஹோம் டேக்ஸ் அது இதுன்னு இருக்கும், கட்டுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே இருந்து நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறதுங்கிறது, அது ஜிஎஸ்டிங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் உடைக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கும் போது இட் இஸ் நாட் குட் அட் ஆல். அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேஷன் சொல்லி சில ஃபயர் வர்றதும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் செலிப்ரேஷன் இருக்கலாம். இட்ஸ் நாட் ராங் அட் ஆல். தி கேன் செலிப்ரேட், ரோட்ல கத்திக்கிட்டு ஓடு, செலிப்ரேட் பண்ண, பட்டாசு வெடி, என்ன வேணா பண்ணு. பட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி உடைக்கிறதுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் சென்ஸ். அதுதான் பாயிண்ட். அண்ட் நான் போய் சொல்லணுன்னு இருந்துச்சு, பட் எதுக்கு நம்மளே அந்த டைம் ஒரு வாரம் கொஞ்சம் ஷட் அவுட்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த லாஜிக்னால தான். யா, அண்ட் இந்த சேனல் வந்து ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு ஒரு பிளான். வீக்லி நடக்கிற என்டையர் ஸ்போர்ட்ஸ் ஆச்சு, கிரிக்கெட் அலாங் வித் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல், வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் அப் ஆஸ் அ நியூஸ். ஒரு ஸ்பார்க்காக இருக்கும். லைக் ஸ்பார்க் மீன்ஸ் ஒரு சின்ன விஷயமா இருக்கணும். லெட்ஸ்
கெட் மல்டிப்ளிகேஷன் ஆகும், சின்ன சின்ன விஷயங்களா போட்டலாம்னு சொல்லிட்டு we are trying to name it as power play. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங், அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 1.5 weeks இல்லை ஐ மீன் 10 days என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் சீரிஸ். எந்த மஞ்சள் சட்டை போட்டவனுக்குமே செட் ஆக மாட்டேங்குது. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் கிட்ட போய் தோக்குறாங்க, சொல்லலாம் ஸ்லோ ட்ராக்ஸ் அது இதுன்னு. ஆனால் பாகிஸ்தானோட ஸ்டாண்டர்டுக்கு அவன் தோக்கிறது ரொம்ப மோசம். இன்ஃபேக்ட் எப்படி சொல்றேன்னா, எல்லிஸுங்கிற பேரை பிஸ்கெட்னு மாத்திக்கலாம். அவரு உழுந்தா உடையாரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி எப்படி சொல்றது, நல்லா போட்டார் ஆக்சுவலா. தெர் இஸ் அ குட் டேக் அவேஸ் ஃபார் ஆஸ்திரேலியானா அண்ட் எல்எஸ் ஜாஷ் இங்கிலீஷ் இவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஆலிவர் பீக், நான் நிறைய பேர் வந்து ஒரு நிறைய ஹைப் இருந்துச்சு ஆலிவர் பீக், பிகாஸ் ரிக்கி பாண்டிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணாருன்னு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் எப்படி பண்ண போறாரு அப்படின்ட்டு. பட் பெருசாக ஷைன் ஆகலை. That's fine. Yeah, it happens for each and everyone. It will happen. And then test match போயிட்டு இருக்கு லார்ட்ஸ்ல இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து. நீங்க பாத்தீங்கன்னா கஸ் ஆட்கின்சன் அண்ட் தென் கேலி ஜாமிசன் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் லார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போர்டு இருக்கும்ல, 5 எடுத்தீங்கன்னா அந்த நேம் எழுதுவாங்க. அந்த லிஸ்ட்ல கைலி ஜாமிசனோட நேமும் வந்திருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி a biggest honor for him. And also பென் ஸ்டோக்ஸ் as a captain புதுசா வந்திருக்காரு. அந்த நிறைய சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் சேஞ்சிங்லாம் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் வாட் how it is going to be அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம சில நியூஸஸாகவும் பார்க்கலாமே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வீர் சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பெரிய பிட்டு போட்டு, ஆக்சுவலாக பெரிய பிட் இந்த சென்ஸ் பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வரீங்க, ஒரு டீமுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ். ஆல்ரெடி இருந்த ஃபேஸ் நான் ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ் படி போய் நான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா ஃபைன், அது வந்து இட்ஸ் ஹேப்பன்ஸ்னு நினைக்கலாம். ஒரு புது பையன், ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக்ஸ் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக கூட்டு வரீங்க, ஆனால் ஒழுங்கு ஆடலை. அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஆல்சோ நாட் யூசிங் வைஸ்லி அப்படிங்கும்போது வெதர் நீ பேக் எண்ட்ல வந்து ஐ மீன் நெட்ஸில் வந்து அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதனால உள்ள கொடுக்கலையா அப்படிங்கிறது உங்களோட பிரச்சனை. ஸோ அப்படி இல்லைங்கும் போது இட்ஸ் அ ஸ்கவுட்டிங் ஃபெயிலியர் அண்ட் அட்வைசரிஸ் பிளண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் டோட்டலி அக்செப்டபிள், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வைபவ் சூரியவன்ஷி யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் எவர் இன் இந்தியன் கிரிக்கெட். அவர் வந்து இங்கிலாந்து டூர் ஆட போறாரு அண்ட் அயர்லாந்து டூரும் ஆட போறாரு. அண்ட் பிரின்ஸ் யாதவும் இருக்காரு. அண்ட் தென் ரவி பிஷ்னாய் அண்ட் அலாங் வித் தட் நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த மாதிரி 2 டீம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் டு ஹேவ். அண்ட் இட்ஸ் அ குட் டேக் அவேஸ் ஃபார் ஐ மீன் இட் இஸ் ஃபார் T20 சீரிஸ், நாட் ஆஸ் அ டெஸ்ட் சீரிஸ். ஸோ டோட்டலி அக்செப்டபிள், அது ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் தென் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஐயர் எரா பிகின்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் they have moved on from சூரியகுமார் யாதவ். அந்த ஒரு விஷயம் இட்ஸ் குட் நியூஸ் தான் சொல்லலாம், பிகாஸ் ஆஸ் ஆஃப் நவ் த ஃபார்ம் ஆஃப் சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் தட் இம்ப்ரெசிவ். ஸோ அப்படிங்கும்போது பார்க்கலாம் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் தென் பிபிஎல் ப்ரைவேடைசேஷனை பற்றி நிறைய பேர் போயிட்டு இருக்கு, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம தெரியும் எல்லாருக்குமே, பிபிஎல் வந்து இந்தியாவில் ஐ மீன் டிஎன்சியை நடத்தணும், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் நடத்தணுன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்த அப்கமிங் இயர். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்தை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற போது கடைசியாக வந்து ஒரு ப்ராப்ளம் ப்ரைவேடைசேஷன். இதில் என்ன மீன், இந்த ப்ரைவேடைசேஷன் விஷயத்தை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 1, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவை, விச் இஸ் மார்க்கெட்டிங் இந்த சென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற லாஜிக்கில். எப்படின்னா இப்போ ஐபிஎல், SA20 அண்ட் தென் எமிரேட்ஸ் எல்லாம் நடக்கிற அந்த ஒரு லீகுமே கூட பார்க்கலாம். தே ஹேவ் இன்வெஸ்டிங் அண்ட் பிளேயர்ஸோட சேலரி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிபிஎல்ல கொண்டு வரது அவங்களோட பிளான். ஆனால் அந்த பிளானுக்கு தே நீட் ப்ரைவேடைசேஷன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது எப்படி நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவாங்கல்ல, 49% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் தான் பிபிஎல் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணதில் கிரிக்கெட் நியூஸ் சவுத் வேல்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி உள்ள ப்ரைவேடைசேஷனுக்குள்ள வரும்போது அவங்க டினே பண்ற 2 விஷயம் இருக்கு. நம்பர் 1, தே வாண்ட் டு ப்ரொமோட் கேம்பிளிங் இன் த சென்ஸ், இப்போ நம்மளோட ட்ரீம் 11 இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப்ஸ் உள்ள வர்றத ஆஸ்திரேலியாவுக்கு பிடிக்கல. பிகாஸ் தே ஆர் ப்ரொமோட்டிங் பிபிஎல் ஆஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி லீகுங்கிறதுல. ஸோ இது வந்து இவங்களுக்கு செட் ஆகாதுங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அண்ட் ஆல்சோ இவங்க உள்ள வரதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா சிட்னி தண்டர்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ், மெல்போர்ன்லயுமே 2 டீம், மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 டீம் இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஸ்பான்சர்ஷிப் இருக்கு, ப்ராப்ளம் ஆகும்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இது எப்படி ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா, சஞ்சீவ் கோயங்கா வந்து லக்னோவா இல்லை அகமதாபாத்கான்னு கேட்கும் போது அவர் லக்னோ சூஸ் பண்ணாரு. பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ஆல்சோ அந்த சப்போர்ட் வந்து சுற்றிலும் உத்தரப்பிரதேஷ் நோக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு லக்னோவில். அந்த லாஜிக்கில் தான் அவர் அதை ப்ரொமோட் பண்ணியிருப்பார். ஸோ சேம் திங், எனக்கு ஒரு பாப்புலேஷன் ஃபுல்லாகவே எனக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தால் தான் என்னால் ஒரு ஸ்பான்சர்ஷிப்குள்ளே வர முடியுங்கிறத இந்த கம்பெனிஸ் எல்லாமே அங்கே கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்கும் போது இப்போ பிபிஎல் நடக்குமா நடக்காதாங்கிறது டவுட் இல்லை, அது எந்த அளவுக்கு பெருசாக போக போகுதுங்கிறத தான் டவுட். ஓகேங்களா, டெஃபினட்டாக நடக்க தான் போகுது, அது ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி அவங்க அப்கிரேட் பண்ண போகிறாங்க, ஒருவேளை 2 டீம் ஒரு டீமாக மாற்றிட்டு புது டீம் இன்னொன்று கொண்டு வர போகிறாங்களா, இல்லை மாற்ற போகிறது இல்லை ப்ரைவேடைசேஷன் வேறு மாதிரி எப்படி கொண்டு வர போகிறாங்கிறது. இன்னொன்று, இப்படி இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் உள்ளே வந்துச்சுன்னா அங்கே கிராஸ் ரூட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமில் வந்து ஐபிஎல்ல வந்து 8 ஃபாரினர்ஸை நம்ம உள்ள ஆப்ஷன்லேயே எடுப்போம். ஆனால் அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. 4 ஃபாரினர்ஸ் உள்ள எடுப்பாங்க. அவங்க இன்ஜுரி ஆச்சுன்னா தான் இன்னொரு ஃபாரினரை அவங்க டிராஃப்ட் சிஸ்டம் மாதிரி உள்ள கொண்டு வருவாங்களே.
டிராஃப்ட் சிஸ்டம் மீன்ஸ் அதுக்கு மேலே அவைலபிளாக இருக்கவங்கள உள்ள கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க கொண்டு வரவே மாட்டாங்க. ஸோ இந்த லாஜிக்கில் பார்க்கும்போது ஹவு தே ஆர் கோயிங் டு அப்ரோச் திஸ், பிகாஸ் எப்போ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கான மார்க்கெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து உள்ள இருக்கிற கவுண்டி கிரிக்கெட்டுங்கிற லாஜிக்கில் சொல்லலாம், டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆடும்போது அங்கே இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது எப்படி அவங்க அதை அப்ரோச் பண்ண போகிறாங்கிற கொஷின்ஸை தான் மாட்டிக்கு நிற்கிறாங்க BBL. ஸோ இந்த இடத்துல அவங்க தே ஆர் கோயிங் டு காம்பன்சேட் தேர் கிராஸ் ரூட் ஈக்கோ சிஸ்டம் வந்து மற்றவங்க புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டினை மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் தென் கேம்லிங் இந்த மாதிரி விஷயம் வந்துன்னா தே வில் கெட் ஹெவிலினா நிறைய அமௌண்ட் அதுக்குள்ளே வரும். ஸோ அதில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் அலாங் வித் தட் இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ அலாங் வித் தட் இந்த மாதிரி போச்சுன்னா ஃபியூச்சர் வந்து எனக்கு 2 டீமுக்கு ஒரு டீம் போச்சுன்னா எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் BBL நீங்கள் நல்லா பார்க்கலாம், அவங்க தே யூஸ் டு ட்ரெயின் தர் பிளேயர்ஸ் நிறைய அந்த ஒரே டீம்லேயே ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு கூட 3 வருஷத்துக்கு ஒரு டைம் யூஸ் டு சேஞ்சில் அங்கே அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த லாஜிக்கில் இவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வந்து வர்ற ஸ்பான்சர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. நாங்கள் வந்து டீமை வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ இல்லை நாங்கள் வந்து டீமுக்கு வந்து வாங்கவோ விரும்பலை, வி வாண்ட் டு கிவ் அ ஸ்பான்சர்ஸ், அவ்வளோதான் அவங்க பாயிண்டே பேச வராங்க. அது BBL அக்செப்ட் பண்ணலை ஆஸ் ஆஃப் நோ. ஓகேங்களா, நம்ம ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ இருக்கிற கரண்ட் சினாரியோ இதுதான். ஸோ என்னன்னா டீம் வந்து ஓனர்ஷிப் நாங்கள் எடுத்துக்கல, வி வாண்ட் டு கிவ் த ஸ்பான்சர்ஷிப். சிம்பிளாக சொல்லணும், இதை நாங்கள் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த ப்ராஃபிட். நாங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும், இதுதான் அவங்களோட எய்மாவும் இருக்குது. ஸோ இந்த எய்மை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கிற விஷயத்த தான் வந்து தே ஆர் கோயிங் டு வின் ஆர் லாஸ் ஆர் எப்படி சொல்லலாம், the BBL is going to get higher or going to make it in the same manner அப்படிங்கிறது தெரிய போகுது. அண்ட் ஆல்சோ BBL is a quality actually because the pitch how it goes அப்படின்றது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஃபியூச்சர் ஒன்றைக்கு பார்த்தா இப்படி இல்லை, ஃபிளாட் ட்ராக்ஸ் கொண்டு வாங்க, நிறைய சிக்ஸஸ் போகணும், நிறைய ஃபோர்ஸ் போகணும், நிறைய ஸ்பான்சர்ஷிப் வரணும். பிகாஸ் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியல, ஒரு மார்க்கெட்டிங் 6 போச்சுன்னா அவங்களால கேமரா ஆங்கிள் காட்டும்போது நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் காட்ட முடியும். அண்ட் பவுண்டரிஸ் போச்சுன்னா இப்படி இருக்கும். ஆனால் பிச்சு ஃபிளாட்டாக இருக்கும்போது யூ கேன் ஷோ ஒன்லி த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். அதுதான் அங்கே பாயிண்ட்டே. ஓகேங்களா, இட்ஸ் என்டையர்லி அவுட் அண்ட் அவுட் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா இதுதான் நிறைய டீம் கேட்குறாங்க. ஐ மீன் ஸ்பான்சர்ஷிப்ஸ் கேட்குறாங்க. இதுதான் அங்கே நடுவில் ப்ராப்ளம்ஸும் வரதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் தென் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் வந்து டெஸ்ட் மேட்சே வேண்டாம், பேன் பண்ணிடுங்க பிகாஸ் 1000 பேர் கூட ஸ்டேடியம்ல அப்படின்றாங்க. 40 டிகிரி செல்சியஸ் IPL வந்து பார்த்தாங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது 4 மணி தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல கூட அதிக கூட்டம்லாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் கூட்டம் இருந்தாலுமே கூட பிகாஸ் அந்த அட்மாஸ்பியர் வேற மாதிரி. ஓகேங்களா, இது வேர்ல்டு கப் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் ஒருத்தன் உட்காந்துருக்கானா இட்ஸ் நாட் ஈஸி திங். அடிக்கிற வெயில் அது மாதிரி போய் உட்காரணும், 40 டிகிரி செல்சியஸ் போய் உட்காரணும் அப்படின்ற போது விச் இஸ் டெஃபினெட்லி ஹார்டர். பிகாஸ் நீங்கள் சொல்ல யூகேல பார்க்குறாங்கன்னா அங்கே சம்மரே அவ்வளோ டெம்பரேச்சர் கிடையாது. அங்கே 25-27 டிகிரி செல்சியஸே ஒரு சம்மர். நம்ம ஊரில் அது ஒரு வின்டர் சீசன். அந்த மாதிரி லாஜிக் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வி ஷுட் நாட் எடுத்த வேகத்துக்கு நம்ம கத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி வாட் இஸ் த ஃபேக்ட் இஸ் கோயிங் ஆன் தேர். அந்த லாஜிக் இருக்கு. அண்ட் தென் லெட்ஸ் கெட் இன் டு அதர் சைட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பிகாஸ் நம்ம கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதர் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா அவர் வந்து நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் டு ஹோல்ட் 2026 அவர் ஹோல்ட் பண்ணிருக்காரு, விச் இஸ் அ மேசிவ் திங். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். அண்ட் தென் ஸோ சாத்விக் சாய்ராஜ் அண்ட் தென் சிராக் ஷெட்டி இவங்க ரெண்டே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஓப்பன்ஸில் வந்து போயிட்டு பேட்மிண்டனில் பேர்ஸில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென் தேர் கமிங் பேக் டு இந்தியா என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க வரும்போது தே ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் இட். வை? பிகாஸ் இங்கே ரிசீவ் பண்ணுறது யாரும் இல்லை, பிகாஸ் ஆஃப் IPL அந்த மோகத்தில் இருந்தோன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆக்சுவலி இட் ஃபீல் பேட் பிகாஸ் அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது பார்க்கும்போது லெட்ஸ் கம்ப்ளீட் த நியூஸ் ஆஸ் வெல் அண்ட் தென் ஐ வில் கெட் இன்டு தட். அந்த நியூஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த விஷயத்தை இதோட சேர்த்து. என்னன்னா இப்போ லலித் மோடி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் வந்து IPL வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாமே மார்க்கெட்டிங்காக தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பார்ல. அண்ட் ஜஸ்ட் அந்த இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக பாருங்களேன். அதில் ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பேன், நான் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக எனக்கு நான் செலவு பண்ணுறது அதை தாண்டி நான் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஏர்ன் மணி அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் தட் டேலண்ட் ஸ்கவுட்டிங் இந்த பாயிண்ட்லாம் கிடையாது. வி கேன் டாக், யா ஆப்வியஸ்லி வி லவ் கிரிக்கெட், வி கேன் டாக். அண்ட் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது தே ஆர் சீயிங் இட் அஸ் அ பிஸ்னஸ், வி ஆர் சீயிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே பிகாஸ் ஈவன் நாட் ஒன்லி தெம் பிளேயர்ஸுமே கூட எடுத்துக்கோங்களேன். வை வி ஷுட் ட்ரெயின் அவர் பிளேஸ், அட்லீஸ்ட் IPL ஷுட் பிளே. நம்ம ஏன் சின்ன பசங்களாம் IPL விளையாடணும் அப்படிலாம் நிறைய பேர் ஏன் அப்படி எய்ம் பண்ணணும்? நம்மள விடுங்க, இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸும் யோசிச்சு பாருங்க. நான் நேஷனல் டீம் விளையாடல, ஹென்ரிச் கிளாசன் பிகஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுமே ஏன் வரணும்? ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் டையிங் சம்மர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விராட் கோலி, MS தோனி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே போய் ஆட் ஷூட்ஸில் நடிச்சிட்டு அவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு ஏன் அவங்களுக்கு இந்தியாவில் இந்த சம்பாதிக்கிறது பத்தாதா? டெஃபினட்டா நான் சம்பாதிக்கிறது அவங்க காசு, அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் தே ஆர் சீயிங் தெம்செல்ஃப் and they are trying to earn money as much as possible when they are having the time. So அதுதான் நடக்குது. ஆனால் we are the one supporting them and backing themங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு we are wasting our time because they are seeing that as just as money. அவ்வளோதான்.
we should focus on our career and family. அதுதான் சொல்ல வரேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஈவன் நம்ம பேசுறதே கூட நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இஃப் யூ ஹேவிங் அ ஃப்ரீ டைம் யூ கேன் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி போயிட்டு இந்த நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், இந்த ஹைதராபாத்தில் இதில் எல்லா இடத்துலையும் நடந்ததை வச்சு பார்த்தோம்னா விச் இஸ் ஆக்சுவலி வெரி பேட். அந்த லாஜிக்கில் சொல்ல வரேன். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் தென் லெட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த கமெண்ட்ஸ். பிகாஸ் சில கமெண்ட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஐ ஹவ் செலக்டட், எல்லா கமெண்ட்ஸும் பேச முடியல, அதனால ஐ ஹவ் செலக்டட் 3 கமெண்ட்ஸ் அவுட் ஆஃப் இட். என்னன்னா ஐம் ஸ்ட்ராங் 30 என்ன போட்டிருந்தாருன்னா, ஒய் நாட் ஆயுஷ் கலீல் ஆர் ஏகே குர்ஜப்னீத். என்னன்னா ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவங்க கொடுக்கணும்ல. இதுல என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க பவுலிங் சைடு இந்த பும்ரா இந்த டைம் லைட்டா வீக்கா இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஹி இஸ் நாட் ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு, ஆனா அவர் வந்து வீக்கான ஆளுங்கிறதுக்காக அவங்க ட்ரேட் பண்ண ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் ட்ரேட் கிடைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். பட் தே வில் நாட் அக்செப்ட் இட். அதுதான் என் பாயிண்ட்டுமே கூட. ஒய்? பிகாஸ் நான் சொல்றேன், ஆயுஷ் கலீல் நம்ம கொடுத்தோம்னா தே வில் எப்படி சொல்றது, அப்படியே கப்புன்னு வாங்கிப்பாங்க ஆயுஷ்னா. இதே நீங்க சொல்ற மாதிரி கண்ட்ரோல் கம்போஸ் குர்ஜப்னீத் சிங்னா தே வில் நாட் கோ ஃபார் இட். அந்த லாஜிக் தான். ஆயுஷ் தான் தே வில் டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார். இஃப் அவங்க வந்தாங்கன்னா சொல்றேன், நம்ம கொடுக்க கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். அண்ட் ஹர்திக் பாண்டியா தேவையில்லை. இஃப் இன் கேஸ் திலக் வர்மா வந்தாருன்னா அவருக்கு 23 வயசு, வி கேன் ட்ரை பிகாஸ் ஹி இஸ் ஆக்சுவலி அ குட் கை. நம்ம ஆயுஷ் மாத்திரைக்கு அப்பயும் ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம சிவம் வச்சு சொல்லி கொடுத்து ஏமாத்திடலாம், 6 எல்லாம் அடிப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துட்டலாம். அடுத்து ராகுல் பவி அப்படின்றவர் சொல்லியிருந்தாரு, ஸ்டீவ் ஸ்மித் நம்ம வந்து சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஹெட் கோச்சா சொல்லாமே. ஏன்னா கேன் வில்லியம்ஸ் வந்தாருல, இவர் வந்து இப்போ ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு என்ன பண்றாங்கன்னா இவருக்கு அடுத்த ஆப்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஸ்டீவ் ஸ்மித் வில் நாட் பி ரெடின்னு எனக்கு தோணுது. ஆனால் ஆல்சோ வந்தாருன்னா இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஹி வில் நாட் அப்படிங்கிற. அண்ட் ஒய் அப்படிங்கிற ரீசன் வந்தோம்னா, ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் ஆல்சோ நான் இந்த விஷயத்தை நம்புறேன். பிகாஸ் ஹூ இஸ் அ கேப்டன் அண்ட் ஹேவிங் டாக்டிக்கல் மைண்ட் செட், த கேப்டன் இஸ் ஆக்சுவலி அ குட் கோச் நான் சொல்லுவேன். ஐ மீன் அவங்க தானான்னு கேட்டால ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கோச்னு ஆகிறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி. அந்த லாஜிக்கில் பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் கேன் டெஃபினெட்லி பி அ குட் ஆப்ஷன். பட் டெஃபினெட்லி அடுத்த வருஷமே வருவாரான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வந்து அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஐ கெஸ் அவர் இன்னொரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து விளையாண்டுட்டு ரிட்டையர் ஆவார் அப்படின்ற தாட்டில் எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஒரு பர்சனல், ஒவ்வொருத்தவங்க ஒரு தாட் வர மாதிரி எனக்கு ஒரு ரேண்டமாக அந்த தாட் தான். ஸோ ஐ கெஸ் இன் தட் வே அவர் போக சான்ஸ் இல்லை. அண்ட் அலாங் வித் தட் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு, ஒய் நாட் யான் மார்கன், குட் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் அவர் வந்து கோச்சுக்கு இது வரைக்கும் இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் சம் அனலைசேஷன் ஒர்க். 2019 வந்து வேர்ல்டு கப் அவர் வின் பண்ணிருப்பாரு. 2021 வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கேகேஆர் கொண்டு வந்திருப்பாரு. ஹி இஸ் ரியலி அ டாக்டிக்கல் கேப்டன். நான் இல்லைனே சொல்ல. அண்ட் ஹி இஸ் ரியலி குட் வென் ஹி இஸ் அ கோச். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கேப்டன் லாஜிக்கில் பார்த்தா ஹி இஸ் ரியலி குட் தான். நான் ஒய் நாட்டுங்கிற கணக்கில் தான் வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஹி ஹாஸ் நெவர் ஷோன் இஸ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அ கோச்சிங்ன்றதான் அவரே சொல்லியிருக்காரு. பட் இஃப் ஹி இஸ் சேயிங் ஓகே ஃபார் த கோச் அண்ட் ஆல்சோ அது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதை தாண்டி ரைட் டைம் வரட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இஃப் சிஎஸ்கே இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் நல்ல ஆப்ஷன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் அபினவ் முகுந்த் டெஃபினெட்லி ஹூ வில் சே நோ ஃபார் ஹிம். அண்ட் ஒன் பாயிண்ட் வந்து தினகரன் KT5U அவர் சொல்லியிருந்தாரு அந்த ப்ரோ கிரிக்விஸ் பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி தட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் அபவுட் த கிரிக்விஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் யூ. பிகாஸ் கிரிக்விஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு சொன்னா இட் வில் பி குட். அது ஒண்ணுமே இல்லை, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ஃப்ரம் UK இங்கிலாந்து. ஓகேங்களா? அது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா ஆண்டி ஃப்ளவரால. ஆண்டி ஃப்ளவர் LSGக்கு இருக்கும்போது அவர் அந்த டீம் கிட்ட தான் கொண்டு வர்றாரு. பிகாஸ் ஃப்ரெடி வைல்ட் அந்த டீமோட ஐ மீன் அந்த டீம் கிட்ட இருந்தால் மோஸ்ட் ஆஃப் டேட்டாஸ்மே கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அனாலிஸ்ட் பொறுத்துமே சேஞ்ச் ஆகும். அப்போ இந்தியாவில் யாருமே இல்லைன்னு கேட்டால் சென்னையிலே இருக்காங்க, கடம்பா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியும் இருக்கு. ஓகேங்களா? CSK அவங்க கிட்ட தான் டேட்டாஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தி ஹண்ட்ரட்ஸ்க்கு அவங்க எல்லாமே கிரிக்கெட் கிட்ட வாங்குவாங்க. அப்போ இந்தியா யாரெல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னா 2024 நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிஸ்னி ஸ்டார் அவங்க டெலிகாஸ்டிங்காக அந்த டேட்டா அனலைசேஷன் ரிப்போர்ட்ஸ்க்காக கிரிக்விஸ் கிட்ட இருந்து டேட்டாஸும் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த டெண்டர் மீன்ஸ் அந்த கான்ட்ராக்ட்லாம் பேசி ஆரம்பிச்சது. அங்கேருந்து தான் நிறைய டீம்ஸ் இருக்கும். அதாவது என்னென்ன டீம்னு பார்த்தீங்கன்னா RCB, LSG, DC, RR இந்த டீம்ல வந்திருக்கும். இன்ஃபேக்ட் இப்படி கூட சொல்லலாம், RR இந்த வருஷம் ரியான் பராக் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலுமே நான் இந்த மேட்ச் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கணும், எதை எப்படி பண்ணி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு போயிட்டு அனலிஸ்ட் கிட்ட போய் பேசியிருப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரிக்விஸ் பாயிண்ட். அது வந்து ஏன் மற்ற கம்பெனிஸ்லாம் இவ்வளோ பில்டப் இல்லைன்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ரேட், அவ்வளோதான். இது வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து அந்த ஆண்டி ஃப்ளவரோடைய ஒரு மார்க்கெட்டிங்கும் சரி, அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, ஹிஸ் வின்னிங் ஆல்சோ ஷோயிங் தட். அண்ட் அலாங் வித் தட் 2019 வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ணும் போதுமே 2023 ஆஸ்திரேலியாவோட டேட்டா கன்சியூமிங் டீமுமே கிரிக்விஸ் தான். ஸோ அந்த டீம் கிட்ட இருந்து டேட்டா வாங்கணுமே இதெல்லாம் வைக்கும்போது இட்ஸ் அ பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங். கண்டினியூஸாக 2 வேர்ல்டு கப் அண்ட் IPL கப் 2 டைம் அப்படிங்கும்போது விச் டீம் வில் சே நோ டு கிரிக்விஸ் அந்த லாஜிக்ல தான் இருக்கும்.
அண்ட் தென் அதுல இன்னொரு பாயிண்ட் அவர் ஆட் பண்றாரு, which is actually a good point. டான் வெஸ்டன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் ஸ்கவுட்டிங்னு சொல்லலாம், அண்ட் ஆல்சோ டீம் வந்து பில்டிங்க்கு வந்து ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அதாவது இவங்க வந்து விளையாடுவாங்க, இவங்க விளையாட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து ரவி சாஸ்திரி, ஹர்ஷா போக்லே, அந்த விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு ஆள். He has lot of track records, அவ்வளவுதான், அந்த லாஜிக்ல தான் இருக்கும். பிகாஸ் he has that much of eloquence. பிகாஸ் இந்தியாவில் வந்து ஹர்ஷா போக்லே இந்த மாதிரி பாயிண்ட்னா மீடியா பர்சன்ஸ் முன்னாடி நல்ல ஒரு பேர் இருக்கும், ஆனால் பிளேயர்ஸ் முன்னாடி இருக்குது. ஆனால் டான் வெஸ்டனுக்கு அந்த இடத்துலையுமே ஒரு எட்ஜ் இருக்கும். the coaches will listen to him most. அந்த லாஜிக்ல சொல்ல வரேன். அந்த மாதிரி பார்க்கும்போது டான் வெஸ்டன் வந்து டியான் ஃபாரஸ்டர், இப்போ ரீசெண்டாக கூட டியான் ஃபாரஸ்டர் நம்ம ஜேஎஸ்கேல விளையாடுற பிளேயர், இப்போ சிஎஸ்கே கூட அவங்கள உள்ள கொண்டு வருவார். அவர் வந்து மார்க் பண்ணி சொல்லியிருப்பாரு, he is actually a good talent, serious talent எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏன் இர்ஃபான் பத்தான் பாயிண்ட் நான் லாஸ்ட் டைம் கொண்டு வந்தேன்னா, நிறைய பேரை சொல்லலை, நான் சொல்கிறேன். இர்ஃபான் பத்தான் இஸ் அ சீரியஸ் கேண்டிடேட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்கவுட்டிங் சிஸ்டம். அவர் எந்த டீம்லாம் கன்சிடர் பண்ணுறதோ தே வில் ஆக்சுவலி கெயின் அலாட். பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து அவர் ஸ்கவுட் பண்ணார் லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக. உம்ரான் மாலிக் எஸ்ஆர்ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இர்ஃபான் பத்தான். அவர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் தென் அக்யூப் நபிதார், இப்போ ரஷிக் சலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அவர் தான் உள்ள கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீர் டீம் கொண்டு வந்தார். அண்ட் லாஸ்ட் இயர் தே வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சாங்க. அண்ட் ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்கிற டீம்ங்கிறது டொமஸ்டிக் நிறைய பேர் ஹைலைட் ஆகிறது இல்லை. நான் வந்து அதுக்கு பாருங்கன்னா சொல்லலை. இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ஹேவிங் பிஸி இன் யுவர் ஒர்க், ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க். நான் இது என்ன சொல்ல வரேன்னா, ரஞ்சி ட்ராஃபிங்கிறது வந்து டிஃபிகல்ட் டு வின், அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரியஸ் அது. அண்ட் எப்படின்னா ஒரு டொமஸ்டிக் டீம் நீங்கள் என்னதான் ஒரு இன்டர்நேஷனல் கேப்டனாக இருக்கலாம், விராட் கோலி கூட தான் டொமஸ்டிக் போய் ஆடினாரு, அவரு எப்படி சீக்கிரம் அவுட் ஆகலையா? எப்படின்னா நீங்கள் இப்போ போன வருஷம் பயங்கரமான பில்டப், டெல்லியில் வந்து பயங்கரமான ஃபுல் க்ரௌடுமே வந்து கூடியிருப்பாங்க, ஆனால் போய் டக்குன்னு அவுட் ஆயிருப்பாரு. அந்த விக்கெட் எடுத்த டொமஸ்டிக் பிளேயர் தான் அவரோட பவுலர், அந்த பவுலர் பேரை வச்சு அந்த பவுலரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போயிட்டு ஃபேன்ஸ்லாம் கிழிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் விளையாண்டாலுமே டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆர் ரியலி ஸ்கில்டு அண்ட் டேலண்டட். வை? பிகாஸ் ஃபிளாட் ட்ராக் அங்கே இருக்காது, ட்ராக்ஸ் வேர் ஆக்சுவலி வெல் பிளான்டு. அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி a difficult thing to play and also to win the trophy. ஏன்னா இன்னொரு பிளேஸில் போய் விளையாடுவீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அது ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என் பிளேயர் பேரே சொல்லாமே, சாய் சுதர்ஷன் வந்து டொமஸ்டிக் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் ஆக்சுவலி ஐபிஎல் ஸ்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கியூரேட்டர்ஸ் இருக்காங்க, கிரவுண்ட் கியூரேட்டர்ஸ்க்கு போயிட்டு அவர் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாரு. இது இவர் மட்டும் இல்லை, நிறைய பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஐ மீன் ஜஸ்ட் ஒரு வெல்பீயிங்காக தான். இது வந்து லஞ்சம் அப்படிலாம் கிடையாது. தே வில் கிவ் சம் மணி. அப்படி கொடுக்கும்போது இது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுப்பாங்க. ஐ மென்ஷனிங் இட் அகைன். அவங்க கொடுக்கும்போது அந்த கியூரேட்டர்ஸ்மே ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ தமிழ்நாடுங்கிறதா சொல்கிறேன், டிஎன்சிஏ கிட்ட இருந்து வந்திருக்கும், இந்த மாதிரி பிச்சர் ரெடி பண்ணுங்க, அந்த கோச்சஸ் கிட்ட பேசிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணும்போது தே வில் கிவ் சம் மணி அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பிச்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தே வில் கிவ் சம் இன்புட்ஸ் ஆஸ் வெல் ஃப்ரம் த கியூரேட்டர்ஸ், கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குட் கான்வர்சேஷன் வில் கோ. ஈவன் இது அவங்க தானா நிறைய ஐபிஎல்லுமே கூட நடக்கும். தோனி கூட கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, தப்பே கிடையாது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இது தப்பான விதத்தில் போகும். தப்பான விதம் மீன்ஸ் இது அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு தப்பான விதத்தில் போகும். ஏன்னா அந்த எந்த ஹோம் கிரவுண்டு ஆடுற டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்கும், ஆப்போனன்ட் டீமுக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ செட்பேக். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த டீம் போய் வின் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் அந்த டீம் போயிட்டு ஏற்றுக்கிட்டு போய் நிற்கணும். ஸோ இதை தாண்டி அவங்க வின் பண்ணுறதுங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி சுச்சுவேஷன். வென் இட் இஸ் கம்ஸ் டு ஐபிஎல், நீங்கள் வந்து கிரிக்கெட் நிறைய டேட்டாஸ், நிறைய பட்ஜெட்ஸ்லாம் அவ்வளோ வரும், ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ பட்ஜெட்ஸ் வராது. அப்படி இதை தாண்டி அந்த டீம் ஜெயிக்குதுன்னா ஆக்சுவலி அந்த டீமை பிஸ்தா தான். ஸோ அந்த லாஜிக்கில் தான் சொல்ல வரேன், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கமிங் பேக் டு டான் வெஸ்டன் பாயிண்ட். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இவரை தான் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்ட கிடையாது. வி கேன் இந்தியன்லேயே நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க, இல்லை அவரை தான் கொண்டு வரணும், கொண்டு வரலாம், இல்லைன்னே சொல்லலை. பட் தட் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி கிரிக்கெட் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி கடம்பா டெக்னாலஜி சிஎஸ்கே அவங்க கிட்ட ஒரு கன்சியூமர் தான், அது மாதிரி வாங்கிட்டு இருக்காங்களா, தே கேன் ஒர்க் ஆன் த டேட்டா லாட். பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம டேட்டா நிறைய பேர்ட்ட வாங்கலை. அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் வாங்கினாலுமே அதை யூஸ் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். பல புக்ஸ் வச்சிருந்து நம்ம படிக்காம இருந்தா புக் வச்சிருந்து வேஸ்ட் தான். அந்த லாஜிக்கில் தான் இதுவுமே வரும். ஸோ லெட்ஸ் see how actually CSK is going to do. அண்ட் கடம்பா டெக்னாலஜிஸ் சும்மாலாம் கிடையாதுங்க. தே ஆர் ஆல்சோ ஆக்சுவலி நிறைய கண்ட்ரீஸ்க்குமே கூட அவங்க டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிக்கெட் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் கிரிக்கெட், அலாங் வித் நிறைய ஸ்போர்ட்ஸ்மே இருக்கு, பேஸ்பால், ரக்பி, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குமே கூட, ஐ மீன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மே கூட அவங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி குட் நியூஸ் டு நோ அபவுட், லைக் ஜிகே அந்த மாதிரி லாஜிக்கில் சொல்கிறேன். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, தி 100s பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் 100s பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூவா வாட் இஸ் தி 100s அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தி 100s லைவாக பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா பாருங்க, அது எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குன்னா, 100 பால்ல இருந்து ஒவ்வொரு பாலாக குறையாது பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓவர்ஸ் 6 பால் இருக்கணும். அந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட அதை பார்த்தாங்கன்னா புரியும். ஒரு பேஸ்பால் மென்டாலிட்டி மாதிரி இருக்கும். எப்படின்னா 25 ஓவர், ஃபர்ஸ்ட் 25 பால், அதாவது அங்கே ஓவர் கணக்கே கிடையாது, ஓவர் கணக்கே கிடையாது, பால் கணக்கு தான். இன்னும் எப்படி சொன்னால் செட்டுன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. அதாவது 25 பால் பவர் பிளே, 2 ஃபீல்டர் வெளில இருப்பாங்க,
ஒரு பவுலருக்கு 5 பால் தான். இப்போ அதுவே நான் 5 பால் போடுறேன், நல்லா போட்டுட்டேன் அப்படின்னா என் கேப்டன் என்ன எக்ஸ்ட்ரா 5 பால் போட கூட விடலாம். ஸோ அதனால எனக்கு இன்னொரு விக்கெட் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். ஒரு பவுலரால் மேக்ஸிமமாக 20 பால்ஸ் வரைக்கும் போட முடியும். அந்த மாதிரி 5 பவுலர்ஸ் போடலாம், 20 பால்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 பால் போடுறேன், நான் அதிக ரன்ஸ் லீக் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஓவரில் நான் நல்லா போட்டேன்னா எனக்கு 10 பாலாக கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு கிடைக்கும். ஆனால் ஆல்சோ நான் 5 பால் போட்டுட்டேன், நான் வந்து சைடு சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல ஒரு ஓவர் முடிச்சோடனே, அந்த எண்டு சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் 10 பாலாக போடுறேன்னா எண்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஒரே எண்டிலே நான் பவுலிங்கு போடலாம். தட் இஸ் கோயிங் டு பி ஆடட் அட்வான்டேஜ் ஆஸ் அ பவுலர் எனக்கே கிடைக்கும். அது பேட்ஸ்மேன் டீமுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பேட்டிங் டீமுக்குமே இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் 100 பால் அடிச்சு ஆடலாம் அப்படின்ற லாஜிக் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலைஸ்டான ஒரு விஷயம் பேட்ஸ்மேன் பவுலருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், பவுலர் வந்து எல்லா ஃபீல்டையும் செட் பண்ணிட்டு வைப்பான், இவர் இறங்கி சுவிட்ச் அடிப்பாராம். ஆனால் இதே வந்து ஒரு பவுலர் இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரே எண்டில் சூஸ் பண்ணுறேன் போடுறேன் அப்படின்னா பவுலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் அங்கே கிடைக்கும். அண்ட் வாட் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் திங் ஸ்பெஷல் அபவுட் ஹண்ட்ரட்ஸ்னா அங்கே உமன்ஸ் டீமுக்குமே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பிகாஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாகவே நடக்கும், மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு ரெண்டுமே. அப்படி நடக்கும்போது வின்னிங் ப்ரைஸ் மணியுமே ரெண்டு பேருமே ஈக்குவலாகவும் இருக்கும், பிச்சஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் பாருங்கள், WPL வந்து ப்ரைஸ் மணி கம்மி, அண்ட் ஆல்சோ மீடியா அவங்களுக்கு ஆப்ஷனில் வர மணியுமே கம்மி, அண்ட் இந்தியா மென்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நடக்கிற டைம் பாருங்கள், நமக்கு சம்மரில் நடக்கும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கேப் இருக்கிற டைமில், அவங்களுக்கு ஜான்வரி டு அந்த டைமில் நடக்கும், ஜான்வரி டு அந்த பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் நடக்கும். பட் இங்கே பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி குட் திங். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு சின்ன 2.5 hours மொத்த கேமே முடிஞ்சிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜேமி வார்டன் லண்டன் ஸ்பிரிட்ஸ் கார்றாரு, நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வி வில் ரிவ்யூ இட். ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங் டு ஹேவ். அலாங் வித் தட் கைஸ், நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கோம், ஒரு மணி ஐஸ் மாதிரி ஒரு சீரீஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அது என்னன்னா, நம்ம வந்து ஃபுட்பால் லீக் ஸ்டார்ட் ஆகுது, லெட்ஸ் ட்ரை வித் த மணி ஐஸ் கைண்ட் ஆஃப் திங். ஒவ்வொருத்தருக்கும் பேர் வந்து இந்த டோக்கியோ, டென்வர், பெர்லின் இப்படிலாம் இருக்கும்போது நம்மளும் வந்து பட்டாயா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி பேர் வச்சு ஒரு ஏஷியன் சிட்டிஸ் நேம் வைக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. லெட்ஸ் நாளைக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கோம். லைக் ஒரு நியூ வாட்சராக இருந்தால் கூட ஒரு வேர்ல்டு கப் பார்க்குறது எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆல்சோ இப்போ நம்ம பேசணும் இந்த நியூஸ், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஃபன் ரேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதா. அண்ட் ஆல்சோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்கள் மேட்ச் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் ரிவ்யூ. இதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஐயோ ஏன்னா மேட்ச்டா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். அதுதான் ஆக்சுவலி ஒரு மோட்டிவாக ட்ரை பண்ணோம். பிகாஸ் எவ்ரி ஸ்போர்ட் இஸ் அ ஸ்போர்ட். நம்ம கிரிக்கெட்னு மட்டும் பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சுவலி நாட் தட் குட். இல்லை, வை நாட் ஜஸ்ட் ட்ரை அப்படின்ற லாஜிக்கில் தான் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஆல்சோ இது மிஸ் ஆகாது எவ்ரி வீக். ஆக்சுவலி இந்த வீக் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்னால சொன்னது. அண்ட் ஆல்சோ கான்வர்சேஷனல் சீரீஸ் as I have mentioned you, அந்த கான்வர்சேஷனல் சீரீஸ்மே நாங்கள் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் us and you will definitely like it. அண்ட் எவ்ரி வீக் இந்த மாதிரி வந்து ஒரு பவர் பிளே எபிசோட் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு பிளான். அண்ட் ஆல்சோ ரிப்ளைங் டு த கமெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணலான்னு ஒரு பிளான். அண்ட் தென் each and every match, இந்த டெஸ்ட் மேட்ச் முடிச்சா அதோட ரிவ்யூ ஒன்று பண்ணலாம். ஸோ lot of things actually we have to do. Let's keep supporting us guys, and thank you for watching this video. Please like, share and subscribe. நன்றி, வணக்கம். Thank you.